லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து ஆர்சனிக் ஆல்பம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கை வலி, அது குறிப்பாக இந்த எல்போவில் வந்து கொஞ்சம் வலி அதிகம். இவர் வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி வலிக்குதுன்னா உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் உளைச்சல்னாவே எப்பயுமே சல்ஃபர் கொடுப்பேன். சல்ஃபர் கொடுத்தா வேலை செய்யலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாங்க முடியாமல் வலிக்குதுன்னாரு. சார் இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நக்ஸோமியா கொடுத்தா அதுவும் வேலை செய்யலை. ஏன்னா வந்து ஃபோனில் கேட்குறாங்க. அக்யூட் எபிசோடுங்கிறதுனால இது போதும்ன்ற அளவில் நான் நினச்சேன். அப்புறம் தேர்ட் டே வந்துட்டு நான் திருப்பி ஃபோன் பண்ணி அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் இல்லை இது வேற ஒன்று அப்படின்னு நான் புரிய வந்தது. இப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்ன மாதிரி அப்படின்னா அந்த பையன் டீட்டெயிலாக சொல்கிறான். அதனால தான் கேஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நம்ம அந்த மொடாலிட்டி எல்லாமே தேர்ந்தெடுக்கணும். சும்மா போகிற போக்கில் மருந்து எடுத்துட முடியாது. இந்த 2 தடவை அந்த மாதிரி செஞ்சதுனால அந்த மருந்து வேலை செய்யலை, சல்ஃபரும் நக்ஸோமிக்காவும். அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுப்பா அப்படின்னோடனே நைட்டு தான் வருது, அது 1 மணிக்கு தான் கரெக்டாக வருது. 1 மணிக்கு இந்த மாதிரி பெயின் வந்தாவே என்ன அர்த்தம்? நமக்கு மருந்துகள் நம்ம ரெடி பண்ணிடலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அதோட என்ன பண்ணுறீங்க அந்த நேரத்துல கேட்டேன். அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆங்ஸியஸ் டிரைவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், லையிங் அக்ரவேஷன். 1 மணி. என்ன மருந்து? ஆர்சனிக் ஆல்பம். ஆர்சனிக் ஆல்பம் கொடுக்கணும் நம்ம சொன்னேன். நான் அவங்க ஃபாதர் தான் என்னை கேட்டார் மருந்து. பையன்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஆர்சனிக் ஆல்பம் கொடுங்க சார். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்தேன் சார். அது சளிக்காக கொடுத்தேன், அதனால ஏதாவது வந்திருக்குமா சார் கேட்டேன். அப்போதான் எனக்கு யோசனை வந்துச்சு. ஆர்சனிக் ஆல்பம் சரி போச்சு, ஆனால் கை என்னுடைய வலியை உண்டாக்கியிருக்கு. அதுதான் ப்ரூவிங் ஆயிருக்கு. அதனால ஆர்ஸ் ஆல்பம் 6ல் கொடுங்க. நீங்கள் எதில் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். பொட்டன்சி 13நாங்க. அந்த கண்டிஷனை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஆர்சனிக் ஆல்பம் 6 கொடுங்க அப்படின்னு 6 கொடுத்துட்டாங்க. வலி அடுத்த நாள் போயிடுச்சு. இப்போ காசேட்டிவ் காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் மொடாலிட்டி மற்றதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதில் பேர்னிங் பெயின் அந்த மாதிரியான பெயின் எதுவுமே இல்லை. அந்த டைம் மொடாலிட்டி, அப்புறம் அந்த வலி இருக்கிற போது அவங்களோட செயல்பாடு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்து அதிகமாகுது. இதை வச்சு தான் ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்தேன். காசேட்டிவ் காரணம் ஆர்சனிக் ஆல்பம் 31 டோஸ் சளிக்காக கொடுத்ததுனால வந்த வினை. கொரோனா டைமில் ஆர்சனிக் ஆல்பம் வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 டோஸ், அதான் டாக்டர்கள் யாருமே பரிந்துரை செய்யவில்லை. தேவையான அளவு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் மக்கள் வந்து டெய்லி எடுத்தால் நல்லதுங்கிற அடிப்படையில் ஆர்சனிக் ஆல்பம் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தவறுன்னு பாருங்க. 1 டோஸ் ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்ததுக்கு அந்த பையனுக்கு சளி நின்றுச்சு, ஆனால் கை வலியை உண்டாக்கிருச்சு. இப்படி டெய்லி ஆர்சனிக் ஆல்பம் எடுப்பது தவறு என்பதை கட்டாயமாக இந்த கேஸின் மூலமாக நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ்.